இந்த உறவுகள், அதாவது விடுபட்டு பயம் தெளிந்து நிச்சயமான நல்ல உறவுகளை பேணுவதன் மூலம்தான் நாங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை அல்லது எல்லோரும் இணைந்த ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும். உதாரணமாக எனக்கு இந்தோனேசியாவிற்கு அச்சே பிரதேசத்திலே உங்களுக்கு தெரியும், இதே போன்ற ஒரு பிரச்சனை நடந்து அங்கே ஐநாவினுடைய பாதுகாப்புடன் அங்கே போராளிகள், பெண் போராளிகள் மட்டுமல்ல எல்லா போராளிகளும் பாதுகாப்பான ஒரு நல்லிணக்க அல்லது மீள்குடியேற்ற நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த திட்டங்களை நாங்கள் சென்று பார்வையிட்டோம். அதாவது பெண் போராளிகள் எல்லோருமே அங்கே திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு வீடுகள் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் திருமணம் செய்து அவர்கள் குடும்பங்களோடு வாழ்கின்றார்கள். அவருடைய உறவினர்கள் கூட அவர்கள் சுற்றாற்றலிலே குடியமர்த்தி இருக்கின்றார்கள். அந்த போராளி ஆண்களுக்கு அரசாங்கத்திலே நல்ல திறமையான பொறுப்பான பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு வருமானம் தடையில்லாமல் கிடைக்கின்றது. அந்த வருமானத்தை கொண்டு அவர்கள் தகுந்த வேலைகளை பெற்று சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி வருகின்றார்கள். அதோடு படிப்பு அல்லது குறைந்த படிப்பு தகுதியை உடையவர்களுக்கு சிறு சிறு வேலைகள், அதாவது சன நடமாட்டம் கூடிய பிரதேசங்களிலே அவர்களுக்கு இப்படியான வேலைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தனிமையிலே விடப்படவில்லை. அதாவது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இப்படியான இடங்களிலே பாதணிகள் திருத்துதல், பாதணிகள் விற்பல், ஆடைகள் விற்றல் மற்றும் தேநீர் கடைகளை வைத்திருத்தல், இப்படியான பல தொழில்களை அவர்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் திறமையாக அந்த தொழில்களை செய்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல வகையிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஐநாவினுடைய அதிகாரிகள், UNDP அதிகாரிகள் அவர்களை தினமும் என்றில்லை அவர்களை கண்காணித்து வருகின்றார்கள். அதற்காக அவர்களை பின்னும் முன்னும் தெரிவதென்பதல்ல, அவர்கள் தகுந்த நேரங்களிலே நட்புறவோடு சென்று அவர்களை பார்த்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலைமைகள் எங்களுடைய நாட்டிலே இன்னும் ஏற்படவில்லை. மன வடுக்கள், அதாவது அவர்கள் போரிலிருந்து காயப்பட்ட வடுக்கள் இன்னுமே மாறவில்லை. அந்த வடுக்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள் கூட நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்து வருகின்ற சூழல், அவர்களுடைய கட்டிடங்கள், வீடுகள் உடைக்கப்பட்ட நிலையிலே இன்னும் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த மன வடுக்கள் தீர்க்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய ரீசெட்டில்மெண்ட், மீள்குடியேற்றம், கட்டுமான பணிகள், நல்லிணக்க உறவுகள் எல்லாமே வளர்க்கப்படவில்லை. இந்த நிலைமைகளிலே மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் நிச்சயமாக மனிதனுடைய ஆற்றல் அல்லது மன உளைச்சல்கள் தீரப்போவதில்லை. ஆகவே நாங்கள் தனியாக பெண் போராளிகள் மட்டுமென்று பார்க்காமல் முழுமையாக போரினாலே பாதிக்கப்பட்ட எல்லோரும் கூட இவ்வாறான அமைதியற்ற சூழலில் வாழ்ந்து வருகின்ற ஒரு நிலைப்பாட்டை காணக்கூடிய. போர் என்று முடிந்து 2 வருடங்கள் ஆக போகின்றது. அந்த 2 வருடங்களில் கூட நிச்சயமாக ஒரு நிலையற்ற தன்மை, அதாவது மக்கள் அங்கும் இங்குமாக அலைந்து திரிகின்ற தன்மையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே பெண்கள் கூடுதலாக பல வகையிலேயும் துன்பப்படுகின்ற நிலைமையிலே இந்த பெண் போராளிகள் இன்னும் அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு துன்பங்களுக்கும் உள்ளாகி அவர்கள் வருவது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றுதான் நான் கூறுவேன். நிச்சயமாக நன்றி சரோஜா சிவச்சந்திரன் அவர்களே. அங்குள்ள நிலைமைகள் குறித்து ஒரு அருமையான விடயங்களை மிகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள். தொடர்ச்சியான இவ்வாறான கலந்துரையாடல்களும் இவ்வாறான தொடர்புகளும் தான் அடுத்த கட்ட இந்த சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கியதற்கான ஒரு வழிவகைகளை திறக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் தொடர்ந்தும் நாங்கள் உங்களோடு இணைந்து இவ்வாறான சிறப்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளலாம். அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்வோம். இந்த இரவு பொழுதிலே நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த சர்வதேச ரீதியாக இருக்கின்ற நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக GTBC.FM, globaltamilnews.net என்பவற்றின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஆம், அது யாழ்ப்பாணத்திலிருந்து சரோஜா சிவச்சந்திரன் இணைந்திருந்தார். மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் பணிப்பாளர், தேசிய மகளிர் நிறுவனத்தின் செயற்குழு அங்கத்தவர், பெண்ணிலை செயற்பாட்டாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று பல்வேறு தளங்களிலும் தன்னுடைய வேலைகளை செயற்பாடுகளை நடாத்தி வருகின்றார். எனவே
அதாவது அவர் பல விடயங்களை இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார், பல விடயங்களை கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஏற்கனவே பேசிய பெண் போராளியும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று சர்வதேச ரீதியாக ஐநா பிரதிநிதிகள் குழுவினுடைய அறிக்கை வெளிவந்து இலங்கையிலே பல அதிர்வலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இவ்வாறான விடயங்களை வெளிக்கொண்டு வருவது, அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார், பாதுகாப்பு சபையிலே ரெசல்யூஷன், அதாவது 1325 என்ற விடயத்திலே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள், சிறுவர்கள், இவர்கள் குறித்த அவர்களுடைய சமூக பாதுகாப்பு குறித்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இதை முன்னிலைப்படுத்தி சர்வதேச ரீதியாக இருக்கின்ற நிறுவனங்களும் புலம்பெயர் அமைப்புகளும் இவற்றை நோக்கியும் செயற்பட வேண்டும் என்ற விடயங்களை அவர் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக குறிப்பிட்டிருந்தார் சரோஜா சிவச்சந்திரன். நன்றி சரோஜா சிவச்சந்திரன். இவ்வாறான கருத்துக்கள் நிச்சயமாக கலந்துரையாடல்கள் பலருக்கு சென்றடைகின்ற பொழுது ஒரு தெளிவான நிலைமையை நோக்கி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல கூடியதான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் இணைக்க இருக்கின்றோம் சாந்தி சச்சிதானந்தனை, விழுதுகள் மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர், பெண்ணிலை செயற்பாட்டாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர், சமூக ஆர்வலர் என்ற விடயங்களிலே அவரும் அங்கிருந்து இலங்கையிலே இருந்து நீண்ட காலமாக தொழிற்பட்டு வருகின்ற ஒரு பெண்ணியல் செயற்பாட்டாளர். அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி அவர் இந்த விடயம் குறித்து போருக்கு பிந்திய சமூகங்களிலே பெண்களினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று சாந்தி என்ன கூறுகிறார் என்பதனை கேட்டு பார்ப்போம். இப்பொழுது பெண்ணிலை செயற்பாட்டாளரும் சமூக ஆர்வலரும் மனித உரிமை ஆர்வலருமான சாந்தி சச்சிதானந்தன் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் சாந்தி. வணக்கம். ஆம், அதாவது இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சியிலே நாங்கள் போருக்கு பிந்திய சமூகங்களிலே பெண் போராளிகளினுடைய நிலைப்பாடு என்ற ஒரு விசேட விடயத்தை எடுத்திருக்கின்றோம். இலங்கையினுடைய ஈழப் போராட்டத்தோடு தொடர்புபடுத்தி ஏனைய கருத்தாளர்களும் கருத்தை வழங்க இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அந்த யுத்த சூழலிலே, அதாவது நாட்டிலே வாழ்ந்தவர் என்ற வகையிலும் இது குறித்த நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றவர் என்ற வகையிலும் இந்த யுத்தத்துக்கு பிந்திய சூழ்நிலையில் இந்த பெண் போராளிகள் அல்லது பெண்கள் குறித்த உங்களுடைய பார்வை எவ்வாறு அமைந்திருக்கிறது? வழக்கமாக ஒரு நாட்டில் யுத்தம் முடிவடைந்து விட்டதென்றால் அங்கு ஒரு சமாதான முறை வழி ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்பதும் அர்த்தமாகும். அப்ப அதற்கான புனர்வாழ்வு திட்டங்கள், மற்றது போராளிகளை சமூகத்தில் இணைத்துக் கொள்ளும் திட்டங்கள், மக்களை இயல்பு நிலைக்கு திரும்ப வைக்கும் திட்டங்கள், மற்றது ஒரு புரிந்துணர்வு, நல்லிணக்கம், இவற்றை ஏற்படுத்தும் திட்டங்கள் என்று அரசாங்கம் வழமையாகவே பலவிதமான அணுகுமுறைகளுடன் ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை அணுகுகின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் வென்றவர்கள் என்றதும் மற்றவர்கள் தோற்றவர்கள் என்ற அந்த ஒரு சமன்பாட்டுடன் தான் பல நடவடிக்கைகள் இங்கு முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அடிப்படையில் இந்த பின்புலத்தில் பார்க்கும் போது ஒரு வெளிப்படையாக பலரினதும் பங்களிப்புடன் செய்யப்பட வேண்டிய இந்த புனர்வாழ்வு மீள் நிர்மாண நடவடிக்கைகள் மிகவும் ஒரு மூடிய நிலையில், அது யாருக்குமே தெரியாமல், நாங்கள் கண்டபடி போய் தகவல் எடுக்க முடியாது, நாங்கள் போய் பார்க்க முடியாது என்ன நடக்குது, இங்கு புனர்வாழ்வு முகாம்களில் இருக்கின்ற இந்த போராளிகளுக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறது. இப்ப நீங்கள் வேறு நாடுகளை பார்த்தீர்கள் என்றால் அது சர்வதேச நிறுவனங்களுக்கும் தொண்டர் நிறுவனங்களுக்கும் திறந்து விட்ட முறை வழியா இருந்தது, ஒரு ப்ரோசஸாக. ஆனால் இங்கு அப்படி அல்ல. ஆகவே இந்த சூழலில் பெண் போராளிகள் திரும்ப இயல்பு வாழ்க்கைக்கு வந்து இந்த சமூகத்துடன் தங்களை மீள் இணைத்துக் கொள்வது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலாகும். ஏனென்றால் வழமையாக ஒரு சாதாரண முறையில் ஒரு நல்லிணக்க நடைமுறைகளுடன் நடக்கும் இந்த புனர்வாழ்வு திட்டங்களிலேயே இந்த பெண் போராளிகளுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன.
அவர்கள் திரும்பி வரும்போது சமூகத்துக்கு அவர்கள் வகித்த பங்கை பற்றி ஒரு பெரிய சந்தேகமும் கிளேசமும் இருக்கிறது. இவர்கள் கலாச்சாரத்துக்கு ஒவ்வாதவர்கள் என்ற கருத்து நிலவும். ஆகவே அவர்களை நிராகரிக்கும் போக்கும், மற்றது அவர்களை உள்ளெடுத்தாலும் ஒரு பாரம்பரிய பாத்திரங்களுக்குள் வகிபங்குக்குள் அவர்களை அடைத்து விட பார்க்கும் போக்கும் இந்த சமூகத்தில் இருக்கும். அப்ப அது வளமையாக. ஆனால் இங்கு பார்த்தால் இன்னுமே ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை எல்லோருக்குமே, பொதுமக்களுக்கும் திரும்ப வர்ற போராளிகளுக்கும் இருக்கின்றது. ஆகவே பாதுகாப்பற்ற நிலைமை, திறந்த வெளிப்படையான ஒரு முறை வழி இங்கு ஆரம்பிக்கப்படாமை, அதில் சமூகத்தின் சகல மட்டங்களும் ஈடுபடாமை. இப்ப சகல மட்டங்களும் என்று நான் சொல்லும் போது அதில் வருகின்ற தொண்டர் நிறுவனங்கள் மட்டுமல்ல, ஆனால் சில நிபுணர்கள், சில துறைகளில் சேர்ந்தவர்கள், சில கைத்தொழில் துறைகளை செய்யக்கூடியவர்கள், தனியார் துறையினர், இவர்கள் எல்லோரும் வர வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை அமைப்பதென்றால் அவர்களுக்குரிய வினைத்திறன்களை கொடுத்து, அவர்களுக்கான தொழில்களை ஏற்படுத்தி, அவர்கள் தங்களுடைய காலில் தாங்களே சுயமாக நிற்கக்கூடிய ஆற்றலை வளர்த்தெடுத்து சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவர்களாக ஆக்குவதுதான் இந்த நடைமுறையாக இருக்கும். ஆகவே இதில் எல்லோருமே ஈடுபட வேண்டிய தேவை. ஆனால் எங்களுடைய நாட்டில் அப்படி எல்லோரும் வெளிப்படையாக ஈடுபட முடியாமல் இருக்கிறது. அப்ப நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த பிரதிகூலங்களுடன் தான் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அப்படி ஆரம்பித்த பிறகு இனி நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று பார்ப்போம். உண்மையில் நான் சொன்னேன், அந்த பாதுகாப்பற்ற நிலைமை இன்னும் தொடர்கிறது என்று. இதனால் பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். இந்த போராளிகளை தங்களுடன் வேலைக்கு சேர்க்கவோ அல்லது இணைக்கவோ, தங்களுடன் வாழ்வதற்கு அனுமதிக்கவோ பயப்படுகின்றனர். இது ஒரு நியாயபூர்வமான ஒரு பயம்தான். அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பெண் போராளிகளுக்கு அவர்களுக்கு வேற என்ன கதி? அது இல்லாமல் ஒரு மிகவும் அது ஒரு அச்சுறுத்தப்பட்ட ஒரு நிலைமையும், பாதுகாப்பற்ற நிலைமையும், ஒரு பரிதாபமான நிலைமை ஒன்றும் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி இருந்தும் சில வெற்றிகளும் இருக்கின்றன. இப்பொழுது எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு தெரியும், பல பெண்கள் இணைந்து தங்களுடைய பட்டப்படிப்பை தொடர்கின்றனர். சிலர் ஆசிரியர் தொழில்களுக்கு திரும்பி இருக்கின்றனர் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அவ்வாறாகவும் நடைபெறுகின்றது. சில தொண்ட நிறுவனங்கள் இயக்குகின்ற தொழிற்பயிற்சிகளில் சில பெண்கள் தங்களை இணைத்து அதில் தொழில் பழகுகின்றனர். இது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு நல்ல உறுதுணையாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 6000 7000 பெண் போராளிகள் என்று நாங்கள் அந்த எண்ணிக்கைகளை நோக்கினோம் என்றால், இங்கு சரியான முறையில் புனர்வாழ்வு பெற்ற பெண் போராளிகள் மிகச் சிறிய அளவினராகத்தான் இருப்பார்கள். ஆகவே அந்த மிகுதி பெண் போராளிகளுக்கு என்ன நாங்கள் செய்யலாம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆகவே இதில் ஒரு டிரான்ஸ்பேரண்டாக இதுதான் ப்ரோசஸ், இப்படித்தான் நாங்க செய்ய போறோம் என்று சொல்லி நிர்வாகத்தில் உள்ளவர்கள் செய்தாலே அன்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள செய்ய முடியாமல் போகின்றது. அதாவது பொதுவாக இந்த ஏனைய நாட்டு அனுபவங்களோடு பார்க்கின்ற பொழுது சில நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே, நிக்கரகுவா அல்லது கியூபா போன்ற நாடுகளிலே புரட்சிக்கு பிந்திய சமூகங்களிலே அவர்கள் புரட்சியிலே வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக தங்களுடைய அரசாங்கத்தை நிறுவுகின்ற ஒரு பிரிவினராக இருந்ததனால் அவர்கள் அந்த புரட்சியிலே ஈடுபட்ட பெண்கள் குறித்த ஒரு சமூக பார்வை பாரியளவில் இல்லாவிட்டாலும் ஓரளவு அது அவர்களை
நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இலங்கை ஈழப் போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு தோல்வியடைந்த சமூகத்தை வெற்றி கொண்ட சமூகம் தொடர்ச்சியாக பழிவாங்குகின்ற அல்லது அடக்குகின்ற ஒடுக்குகின்ற ஒரு நிலை காணப்படுவதனால் நீங்கள் கூறினீர்கள் இந்த திறந்த டிரான்ஸ்பரன்சியாக வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும் அல்லது அதற்கான வழிமுறைகள் உருவாக வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். அவ்வாறான ஒரு சூழலை எவ்வாறு உருவாக்கலாம்? அதாவது இன்று இலங்கை அரசாங்கம் எல்லா விதமான விடயங்களுக்குமே ஒரு கட்டுப்பாடுகளை அல்லது கடுமையான இறுக்கங்களை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகின்றது. சாதாரண